Hi students. So இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல profit and loss discount டாபிக்ல கொஞ்சம் high level questions பார்க்க போறோம். So நம்ம இதுக்கு முன்னாடி இதே profit and loss discountல கொஞ்சம் basic level, medium level questions நம்ம பார்த்திருப்போம். இன்னைக்கு நம்ம அதோட high level questions பார்க்க போறோம். So நீங்க இன்னும் இந்த profit and loss discount டாபிக்ல நீங்க இன்னும் basic இன்னும் ஸ்ட்ராங்கா இல்ல அப்படினு ஃபீல் பண்ணீங்கன்னா நம்ம சேனல்லையே profit and loss discountக்கு basic வீடியோ இருக்கு. அதை நீங்க பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. ஸோ நம்ம இன்றைக்கி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டிஸ்கவுண்ட்டில் ஹை லெவல் கொஷின்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸில் என்னென்ன பேசிக் ஃபார்முலா இருக்குன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்த்துருவோம். நம்மளுக்கு தெரியும் ப்ராஃபிட்னா என்னன்னு தெரியும், செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். அதே மாதிரி லாஸ்னா காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னா நம்ம என்ன பண்ணுவோம், ப்ராஃபிட்டை வந்து காஸ்ட் ப்ரைஸோட டிவைட் பண்ணிவிட்டு 100 மல்டிப்ளை பண்ணுவோம். அதே மாதிரி தான் லாஸ் பர்சன்டேஜுக்கும் லாஸ் டிவைட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. டிஸ்கவுண்ட்டுக்கு ஃபார்முலா என்ன, மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ்னு வரும். அதே மாதிரி டிஸ்கவுண்ட்டுக்கான பர்சன்டேஜ் ஃபார்முலா டிஸ்கவுண்ட் டிவைட் பை மார்க்கெட் ப்ரைஸ் இன்ட்டு 100. அதே மாதிரி நெட் டிஸ்கவுண்ட், அதாவது ஒரு கொஷின்லேயே 2 சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட்ஸ் அடுத்தடுத்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், நெட் டிஸ்கவுண்ட்ங்கிற ஃபார்முலா. ஸோ அதுக்கான ஃபார்முலா வந்து A + B மைனஸ் ஆஃப் AB டிவைட் பை 100 அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறப்போ நம்ம ஆல்வேஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா காஸ்ட் ப்ரைஸ் வச்சு தான் நம்ம டிவைட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறப்பையும் நம்ம எப்போவுமே மார்க்கெட் ப்ரைஸ் வச்சு தான் டிவைட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி பேசிக்கான ரூல்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். So the selling price of the mobile and the laptop are in the ratio of 5:6 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. The shopkeeper sells the mobile at a profit of 25% னும் laptop at a profit of 20% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Then if the total profit on selling one mobile and one laptop வந்து 4000 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மொத்த ப்ராஃபிட்டில் ஒரு மொபைல் அண்ட் ஒரு லேப்டாப் மட்டும் நம்ம செல் பண்ணாலும் ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்குதுன்னா 4000 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபைனலாக என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தேர் காஸ்ட் ப்ரைஸ். ஸோ காஸ்ட் ப்ரைஸ்க்கான இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம கொடுத்துருக்கதை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க கிவன் எழுதிக்கலாம். ஸோ நம்மளுக்கு இதில் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் மொபைல் லேப்டாப் வந்து ஒரு ரேஷியோவில் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம அந்த ரேஷியோ வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம் இப்போ, ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் மொபைலை வந்து நான் வந்து 5x அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் லேப்டாப் வந்து நான் 6x அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இது ஃபஸ்ட் லைனுக்கான கிவன். நெக்ஸ்ட் லைன் என்ன கொடுத்துருக்காங்க, த ஷாப் கீப்பர் செல்ஸ் த மொபைல் அட் அ ப்ராஃபிட் ஆஃப் 25% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்காரு, அதுக்கும் செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் ஆஃப் 25%னா காஸ்ட் ப்ரைஸை விட 25% அதிகமாச்சு விற்றுருக்காரு. ஸோ இப்போ 25% ஆனது 125% பை 100 எழுதலாமா. ஸோ அப்போ 125% ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ். ஆனால் நம்மளுக்கு இதில் செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு தெரியும் 5x, ஆனால் நம்மளுக்கு என்ன காஸ்ட் ப்ரைஸாக நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. ஸோ நம்ம இப்போ இதை வச்சு நம்ம காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கலாமா. ஸோ இப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு ஆல்ரெடி செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு தெரியும் 5x. ஸோ இப்போ இங்கே 5x இருக்கும். ஸோ இப்போ 5x இந்த 125/100 நம்ம வந்து எப்படி எழுதலாம், 1.25ன்னு எழுதலாமா. ஸோ இந்த 125/100 வந்து 1.25 நான் எழுதலாம். ஸோ எனக்கு இங்கே தேவையானது காஸ்ட் ப்ரைஸ் தான். ஸோ எனக்கு காஸ்ட் ப்ரைஸை மட்டும் நான் லெஃப்ட் சைடு வச்சுக்கிட்டு இந்த 1.25 நான் இதை வந்து டிவைட் பண்ணி கொண்டு வந்துக்கிறேன். ஸோ இப்போ 5x டிவைட் பை 1.25. ஸோ நம்ம இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 4x அப்படின்னு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி அந்த லேப்டாப் அட் ப்ராஃபிட் ஆஃப் 20% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எப்படி செல்லிங் ப்ரைஸ் வச்சு நம்ம காஸ்ட் ப்ரைஸ் மொபைல் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி தான் லேப்டாப்புக்கும் கண்டுபிடிக்கணும். ஸோ லேப்டாப்புக்கும் அதே மாதிரி தான். ஸோ செல்லிங் ப்ரைஸ் வச்சு 20% ப்ராஃபிட்டில் வந்து விற்றுருக்காரு. அப்போ 20%னா இப்போ 120/100 ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் நம்ம எழுதலாமா. ஸோ இப்போ நம்மளுக்கு லேப்டாப்போட செல்லிங் ப்ரைஸ் நம்மளுக்கு என்னென்னு தெரியும், ஸோ 6x. ஸோ இப்போ 6x ஈக்குவல் டு இந்த 120/100 வந்து நான் 1.20 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ இன்ட்டு சிபி. ஸோ நம்மளுக்கு செல்லிங் ப்ரைஸ் தெரியும், இந்த பர்சன்டேஜ் என்னன்னு தெரியுது, நம்மளுக்கு தேவை காஸ்ட் ப்ரைஸ் தான். ஸோ நம்ம இப்போ காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கும் போது சிபி ஈக்குவல் டு நம்ம இங்கே பண்ண அதே ஸ்டெப் தான். ஸோ 6x டிவைட் பை 1.20. ஸோ இதை நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், 5x அப்படின்னு கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு அப்போ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் இதுவும் தெரிஞ்சிருச்சு, காஸ்ட் ப்ரைஸும் நம்மளுக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் மொபைல் எவ்வளோ, 4x. அதே மாதிரி காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் லேப்டாப் வந்து 5x தெரிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் லைன் என்ன இருக்குது, இஃப் த டோட்டல் ப்ராஃபிட் ஆஃப் செல்லிங் ஒன் மொபைல் அண்ட் ஒன் லேப்டாப் இஸ் 4000 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்மளுக்கு இதில் செல்லிங் ப்ரைஸும் தெரிஞ்சிச்சு, காஸ்ட் ப்ரைஸும் தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம இதை வச்சு நம்ம ப்ராஃபிட் கண்டுபிடிக்கலாம்ல. ஸோ நம்மளுக்கு ப்ராஃபிட்கான ஃபார்முலா என்னன்னு தெரியுமில்ல, செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு மொபைலுக்கான என்ன ப்ராஃபிட்னு கண்டுபிடிக்கிறேன். ஸோ அப்போ ப்ராஃபிட் பார்க்கும்போது ப்ராஃபிட் ஆஃப், ஸோ நான் மொபைலுக்கு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறேன். ஸோ மொபைலுக்கு ஃபஸ்ட்டு செல்லிங் ப்ரைஸ் என்ன 5x மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் நான் என்ன கண்டுபிடிச்சேன் 4x. ஸோ அப்போ எனக்கு மொபைலுக்கான ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்கிது, x கிடைக்கிது. ஸோ இதே மாதிரி நான் லேப்டாப் கண்டுபிடிக்கிறேன். இப்போ
ஸோ லேப்டாப்புக்கு அதே ஃபார்முலா தான், செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஸோ நமக்கு லேப்டாப்க்கு எவ்வளோ செல்லிங் ப்ரைஸ் கிடச்சிச்சு 6x, அதே மாதிரி காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ 5x. ஸோ இதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து எக்ஸ். ஸோ அப்போ நம்மளுக்கு ஃபைனலாக என்ன கிடச்சிருக்கு, ப்ராஃபிட் ஆஃப் மொபைல் எவ்வளோன்னு கிடச்சிருக்கு எக்ஸ் வேல்யூ, அதே மாதிரி ப்ராஃபிட் ஆஃப் லேப்டாப்புக்கும் எக்ஸ் வேல்யூ கிடச்சிருக்கு. ஆனால் நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, இஃப் த டோட்டல் ப்ராஃபிட் ஆன் செல்லிங் 1 மொபைல் அண்ட் 1 லேப்டாப் வந்து 4000 சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு இதில் 1 மொபைலுக்கான ப்ராஃபிட்டும் 1 லேப்டாப்புக்கான ப்ராஃபிட்டும் தெரிஞ்சிருச்சு, என்னது எக்ஸ். ஆனால் அதுக்கான டோட்டல் வேல்யூ என்ன 4000. ஸோ நான் அதை ஈக்குவல் பண்ணுறேன். ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 4000. ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ்னா 2x ஈக்குவல் டு 4000. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது 2000. ஸோ எனக்கு இப்போ எக்ஸோட வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ நான் இதை வச்சு நான் இந்த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் மொபைல், செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் லேப்டாப்புக்கு நான் எக்ஸில் அப்ளை பண்ணால் எனக்கு ஒரிஜினல் செல்லிங் ப்ரைஸ் என்ன ரெண்டுக்கும் கிடச்சிரும். ஆனால் நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த காஸ்ட் ப்ரைஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஆனால் காஸ்ட் ப்ரைஸ் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 4x and 5x. ஸோ அப்போ நான் இந்த எக்ஸில் தான் நம்ம காஸ்ட் ப்ரைஸ்க்கான எக்ஸில் தான் நான் இந்த வேல்யூ அப்ளை பண்ணணும். அப்போ நான் இங்கே அப்ளை பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும், இது 8000, லேப்டாப்போட காஸ்ட் ப்ரைஸு 10,000 கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி காஸ்ட் ப்ரைஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் தான் நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 10,000 8,000 டிஃப்ரென்ஸ் என்ன 2000. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ 2000 rupeesங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் பார்ப்போம். A shopkeeper sold 40% of the pens to Ramesh at 20% more than his cost price அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Then 80% of the remaining pens to Ram at the cost price ன்னு சொல்லிட்டாங்க. Then the remaining pens to Ravi at a loss of 25%. Find the profit percentage on selling all pens அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து இந்த கொஸ்டினில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 40% ஆஃப் பென்னை வந்து ரமேஷ்க்கும் அதை வந்து எவ்வளோக்கு 20% மோர் தென் காஸ்ட் ப்ரைஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி 80% ஆஃப் ரிமைனிங் பென்ஸ் டு வந்து ராமுக்கு கொடுத்துருக்காங்க, ஆனால் அட் த சேம் காஸ்ட் ப்ரைஸ். அதே மாதிரி ரிமைனிங் பென்ஸ் டு ரவி அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஆனால் லாஸ் ஆஃப் 25%. ஸோ நம்மளுக்கு இந்த கொஷினில் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பென் எவ்வளோன்னு கொடுக்கல, அதே மாதிரி காஸ்ட் ப்ரைஸும் எவ்வளோன்னு சொல்லலை. அதனால் நான் என்ன பண்ணுறேன், டோட்டல் நம்பர் ஆஃப் பென்ஸ் வந்து 100 எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஒரு பென்னோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து 1 rupeesன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதை வச்சு நம்ம இந்த சம்மை சால்வ் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஷாப் கீப்பர் சோல்டு 40% ஆஃப் பென் டு ரமேஷ்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ரமேஷ்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ 40% ஆஃப் பென்ஸ் டு ரமேஷ்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்மளுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் பென் நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம் 100 எடுத்திருக்கோம். ஸோ நம்மளுக்கு 100ல் 40% எவ்வளோன்னு தெரியும் 40 பென்ஸ் தான். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் பென்ஸ் எவ்வளோ இருக்கும் ரமேஷ்ட 40 பென்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இந்த 40 பென்ஸ்க்கான காஸ்ட் ப்ரைஸ் என்னவாக இருக்கும், ஸோ ஒரு பென்னுக்கான ஒரு காஸ்ட் ப்ரைஸ் வந்து 1 ரூபீனா இப்போ 40 பென்னுக்கும் அதே 40 rupees தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு இதில் என்ன பண்ணியிருக்காங்க 20% மோர் தென் த காஸ்ட் ப்ரைஸில் தான் விற்றுருக்காங்க. ஸோ நம்மளுக்கு காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு தெரியும் 40 rupees. ஸோ 20% மோர் தென்னா, ஸோ அப்போ 120/100 இன்ட்டு இந்த காஸ்ட் ப்ரைஸ் வந்து 40 rupees. ஸோ நம்ம இதை கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு ஸோ அப்போ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 40 pence எவ்வளோ, ஸோ நமக்கு இப்போ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 40 pence நம்மளுக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சு 48 rupees. ஸோ நம்மளுக்கு ரமேஷோட பார்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம எக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க 80% ஆஃப் த ரிமைனிங் பென்ஸ் டு ராம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்மளுக்கு இதில் நம்ம ஃபஸ்ட்டு எவ்வளோ பென் யூஸ் பண்ணியிருக்கோம் 40 pence யூஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ரிமைனிங் பென் எவ்வளோ இருக்கும் 60 pence இருக்குமா, அந்த 60லையுமே 80% தான் என்னது ராமுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ 60ல் 80% அப்படிங்கிறது எவ்வளோன்னு பார்த்தோம்னா அதுவும் 48 pence அப்படின்னு தான் தெரிஞ்சிருக்கு. ஸோ இப்போ இந்த 48 penceக்கான காஸ்ட் ப்ரைஸ் என்னவாக இருக்கும், ஸோ நம்மளுக்கு தெரியும் நம்ம ஒரு பென்னோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து நம்ம 1 rupeesன்னு எடுத்துருக்கோம். ஸோ அப்போ 48 penceக்கான காஸ்ட் ப்ரைஸும் என்ன இருக்கும் 48 rupeesன்னு தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு இப்போ இதில் காஸ்ட் ப்ரைஸ் தெரிஞ்சிச்சு. ஆனால் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அதே காஸ்ட் ப்ரைஸில் தான் விற்றுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ செல்லிங் ப்ரைஸும் அப்போ சேமாக தான் இருக்கும். ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் அதே 48 penceக்கு the same 48 rupees தான்.
ஸோ நமக்கு நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, த ரிமைனிங் பென்ஸ் டு ரவி அட் லாஸ் ஆஃப் 25%ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி இங்கே ரமேஷ்க்கு ஒரு 40 பென் யூஸ் பண்ணிட்டோம், அதுக்கடுத்து யார் ராமுக்கு வந்து ஒரு 48 பென் யூஸ் பண்ணிட்டோம். ஸோ டோட்டலாக இங்கே நம்ம 88 பென்ஸ் யூஸ் பண்ணிட்டோம். ஸோ ரிமைனிங் அப்போ எவ்வளோ பென்ஸ் இருக்கும், 12 பென்ஸ் தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த 12 பென்ஸ் தான் என்னது ரவிக்கு நம்ம இது பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த 12 பென்ஸ்க்கான காஸ்ட் ப்ரைஸ் என்ன இருக்கும், 12 rupees இருக்கும். ஆனால் இதே மாதிரி 12 பென்ஸ்க்கான செல்லிங் ப்ரைஸ் என்னவாக இருக்கும், அந்த செல்லிங் ப்ரைஸை நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ரிமைனிங் பென்ஸ் டு ரவி அட் லாஸ் ஆஃப் 25%ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ லாஸ் ஆஃப் 25%னா ரிமைனிங் அப்போ 75%. ஸோ அப்போ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 12 பென்ஸ் எப்படி இருக்கும், ஸோ அப்போ 12 into 25% லாஸ், ஸோ அப்போ 75/100. ஸோ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு 9 rupees கிடைக்கும். ஸோ இந்த 9 rupeesங்கிறது தான் இந்த 12 பென்னுக்கான செல்லிங் ப்ரைஸ். ஸோ நமக்கு ஃபைனலாக என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஆஃப் செல்லிங் ஆல் த பென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்மளுக்கு அப்போ இங்கே 3 பேருக்கு பென் செல் பண்ணியிருக்காங்க. இந்த 3 பேரோட சேர்த்து நம்ம ப்ராஃபிட் பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ரமேஷ்க்கான டோட்டலாக செல் பண்ண பென்ஸ் எவ்வளோ, 48 rupees. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ராமுக்கு எவ்வளோ செல் பண்ணியிருக்காங்க, அதுவும் 48 rupees. ஃபைனலாக ரவிக்கு எவ்வளோ, 9 rupees. ஸோ இந்த 3 செல்லிங் ப்ரைஸை நம்ம ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 48 + 48 + 9 = 105. ஸோ டோட்டலாக இப்போ 105 rupees அப்படின்னு கிடைக்கும். ஆனால் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது நம்மளுக்கு டோட்டல் செல்லிங் ப்ரைஸ்க்கான ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ஸோ நம்மளுக்கு டோட்டலாக நம்மளுக்கு 105ங்கிறது செல்லிங் ப்ரைஸ் கிடச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கான ப்ராஃபிட் பர்சன்டேஜ்க்கான ஃபார்முலா என்ன, செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் டிவைட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. ஸோ நம்மளுக்கு இங்கே செல்லிங் ப்ரைஸ் 105 தெரிஞ்சிருச்சு. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் என்ன, காஸ்ட் ப்ரைஸ் மொத்தம் 100 பென்ஸ் இருக்குது, ஒரு பென்னுக்கு வந்து 1 ரூபின்னு வச்சா அப்போ மொத்தம் 100 பென்னுக்கு இப்போ எவ்வளோ இருக்கும், ஸோ அப்போ 100 rupeesன்னு இருக்கும். ஸோ நம்ம அப்போ இந்த பர்சன்டேஜ் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 105 - 100 டிவைடட் பை 100 இன்ட்டு தட் 100%. ஸோ நீங்கள் இதை சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு மொத்தம் எவ்வளோ கிடைக்கும், 5% அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த 5%ங்கிறது தான் இது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஆஃப் செல்லிங் ஆல் த பென். ஸோ ஆப்ஷன் டி 5%க்கு தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ தேர்ட் கொஸ்டின் பார்ப்போம். A trader gives 12% additional discount on a discounted price after giving an initial discount of 20% அப்படின்னு கொடுத்துருக்காங்க on the label price of an item. The final sale price of the item is ₹704. Find out the label price அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம கொஸ்டினில் வந்து ஒரு பொருள் லேபிள் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க, அதுக்கு ஃபஸ்ட்டு இனிஷியலாக எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 20% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. தென் அகைன் அடிஷ்னலாக 12% கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அதோட ஃபைனல் ப்ரைஸ் ஆனால் எவ்வளோ, 20%, 12% ரெண்டு டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கப்புறம் கிடைச்ச ஃபைனல் ப்ரைஸ் தான் இது ₹704. ஆனால் நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த லேபிள்டு ப்ரைஸ். ஸோ ஸ்டார்டிங்கில் இருந்த லேபிள் ப்ரைஸ் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு இந்த லேபிள் ப்ரைஸ் தான் கண்டுபிடிக்கிறதுனால நம்ம அந்த லேபிள் ப்ரைஸ் வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்த இனிஷியல் டிஸ்கவுண்ட் எவ்வளோ, 20%. ஸோ 20% அப்போ நம்மளுக்கு 80/100 அப்படின்னு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அடிஷ்னல் டிஸ்கவுண்ட் எவ்வளோ, அது ஒரு 12%னா 88/100. ஸோ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 80/100 சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு 4/5 கிடைக்கும். அதே மாதிரி 88/100 டிவைட் பண்ணால் நம்மளுக்கு இங்கே 22/25 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நான் இங்கே இந்த 4 வச்சு கேன்சல் பண்ணுறேன். ஸோ 1 4 is 4, இங்கே 1 4 is 4, ரிமைனிங் இங்கே 3 இருக்கும். 7 4 are 28, இங்கே 6 176 இருக்கும். ஸோ நான் அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். அப்போ 1/5 இன்ட்டு இங்கே 22/25 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 176 கிடைக்குது. ஸோ நான் இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு இங்கே நான் 2 டேபிள் அகைன் கேன்சல் பண்ணுறேன். ஸோ இங்கே எனக்கு 11, இங்கே எனக்கு 8 2 are 16, அகைன் 8 2 are 16. ஸோ நான் இது இன்னும் ஃபர்தர் சால்வ் பண்ணால் 11 டேபிள் கண்ணா 1, இங்கே 8 கிடைக்குது. ஸோ அப்போ 1/5 இன்ட்டு x/25 இன்ட்டு ஈக்குவல் டு 8 அப்படின்னு கிடைக்குது. ஸோ நமக்கு தேவை எக்ஸோட வேல்யூ தான், லேபிள் ப்ரைஸ் தான் தேவை. ஸோ நான் இப்போ எக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு, ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 8 இன்ட்டு 5 இன்ட்டு 25. ஸோ இதோட வேல்யூவே 40. ஸோ 40 இன்ட்டு 25 நம்மளுக்கு என்னென்னு தெரியும், 1000. ஸோ அப்போ நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ 1000 தெரிஞ்சிச்சு. ஸோ அப்போ லேபிள்டு ப்ரைஸ் எவ்வளோ, ஆப்ஷன் ஏ 1000 rupeesங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு 4th கொஸ்டின் பார்ப்போம்.
A man bought a book and a watch for rupees 3000 and rupees 4500 respectively, and he sold the book at a profit of x percentage, also sold the watch at a profit of x by 2 percentage, and obtained a profit of x minus 12 percentage on the whole. Find the selling price of the watch if the man sold it at a profit of x minus 10 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மளுக்கு இதில் ஒரு மேன் வந்து ஒரு புக்கும் வாட்சும் வந்து 3000க்கும் 4000க்கும் வாங்குறாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த கிவன் எழுதிக்கலாம். ஸோ இப்போ புக்கோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து இங்கே 3000, அதே மாதிரி வாட்சோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து 4500. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாரு, ஹி சோல்ட் அட் புக் அட் ப்ராஃபிட் ஆஃப் x பர்சன்டேஜ்னு சொல்லிட்டாங்க. ஸோ புக்கை இப்போ செல் பண்ணுறாரு. ஸோ இப்போ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் புக் வரும்போது x பர்சன்டேஜ் ஆஃப் இந்த செல்லிங் ப்ரைஸ்க்கான புக்கான என்ன வேல்யூ 3000. ஸோ இப்போ இதுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், x by 100 இன்ட்டு 3000னா 30x அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் புக் என்ன 30x நமக்கு வேல்யூ கிடச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஆல்சோ சோல்டு த வாட்ச் அட் அ ப்ராஃபிட் ஆஃப் x by 2 பர்சன்டேஜ்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ அதே மாதிரி இங்கே இப்போ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் வாட்ச் கண்டுபிடிக்கும் போது x by 2 percentage of 4500. ஸோ இப்போ x by 200 இன்ட்டு rupees 4500. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு 45/2 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஆல்சோ சோல்டு த ஸோ நெக்ஸ்ட்டு அப்டைன் அ ப்ராஃபிட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 12% ஆன் த ஹோல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஹோல்னால் இந்த ரெண்டும் மொத்தமாக சேர்த்து. ஸோ இப்போ ரெண்டும் சேர்த்தா மொத்தம் எவ்வளோ இருக்கும், 7500 ருபீஸு. ஸோ மொத்தமாக சேர்த்து நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குது, எக்ஸ் மைனஸ் 12%ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ ஓவரால் ப்ராஃபிட் ஸோ அது எக்ஸ் மைனஸ் 12% ஆஃப் 7500. ஸோ இதை நம்ம சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு 75 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 12 அப்படின்னு கிடைக்கும். இது ஓவரால் ப்ராஃபிட். ஸோ நமக்கு நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் தி செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த வாட்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இதில் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் புக்கு வாட்ச் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அதே மாதிரி ஓவரால் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் நமக்கு எல்லா வேல்யூமே 30x 45x/2 அதே மாதிரி ஓவரால் வந்து 75x minus 12 இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வந்து எக்ஸை நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ இதை கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கு இதில் என்ன புக்கு ப்ளஸ் வாட்ச் சேர்ந்தால் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது, 7500 மொத்த காஸ்ட் ப்ரைஸ். ஸோ நம்ம இதை ஈக்குவல் ஃபஸ்ட்டு பண்ணலாம். ஸோ அப்போ நமக்கான புக்குக்கான செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ 30x ப்ளஸ் அதே மாதிரி வாட்சுக்கான செல்லிங் ப்ரைஸ் வந்து 45x/2. ஸோ டோட்டலாக ஓவராலாக கிடச்சது இந்த 75x minus 12. ஸோ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு இங்கே 60x ப்ளஸ் 45x ஈக்குவல் டு இங்கே 150 மல்டிப்ளை ஆஃப் x minus 12 அப்படின்னு இருக்கும். ஸோ இது நம்மளுக்கு இங்கே 105x ஈக்குவல் டு இதை இன்னும் மல்டிப்ளை பண்ணால் 150x 1800 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை நம்ம இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு இங்கே 45x ஈக்குவல் டு 1800 அண்ட் எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு இங்கே 40 அப்படின்னு கிடைக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ இங்கே 40னா நம்ம இதை வச்சு நம்ம செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் புக்ஸ் என்னென்னு கண்டுபிடிச்சிடலாம், அதே மாதிரி செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் வாட்ச் என்னென்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, இஃப் த மேன் சோல்ட் இட் அட் அ ப்ராஃபிட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 10 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இங்கே எக்ஸ் மைனஸ் 10னா ஸோ இதில் நம்ம எக்ஸோட வேல்யூ என்ன 40 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ 40 minus 10ங்கிறது என்ன 30%. ஸோ அப்போ 30% ஆஃப் ப்ராஃபிட்டில் வந்து அந்த வாட்சை விற்றுருக்காரு. ஸோ நம்மளுக்கு 30%ங்கிற ப்ராஃபிட்டில் வந்து வாட்சை விற்றுருக்காருனா ஸோ அப்போ அதுக்கப்புறம் அதோட செல்லிங் ப்ரைஸ் என்ன அப்படின்னு தான் கொஷனில் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு 30% ப்ராஃபிட்னா நம்ம எப்படி எழுதலாம், அப்போ ஸோ 130/100. ஸோ வாட்சோட ப்ரைஸ் என்ன 4500. ஸோ இன்ட்டு 4500. ஸோ நம்மளுக்கு கேன்சல் பண்ணதுக்கப்புறம் 45 × 130 நம்ம மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வேல்யூ வரும் 5850 அப்படிங்கிற ருபீஸ் வேல்யூ கிடைக்கும். ஸோ அப்போ நம்மளுக்கு
ஆப்ஷன் பி ருபீஸ் 5850 தான் என்னது ஃபைனல் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த வாட்ச். ஃபிஃப்த் கொஸ்டின் பார்ப்போம். Kavi purchased 75 glass tumblers and 50 plastic tumblers for rupees 9,600. She sells the glass tumbler at a profit of 15% and plastic tumbler at a loss of 25%. Then find the overall profit received by Kavi if the cost price of each glass tumbler is 10 times the cost price of the each plastic tumbler அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்மளுக்கு இந்த கொஸ்டினில் லாஸ்ட் லைன் தான் ஒரு இம்பார்ட்டண்டான லைன். ஏன்னா இந்த கொஸ்டினில் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஈச் கிளாஸ் டம்ளர் வந்து என்ன சொல்லிட்டாங்க 10 டைம்ஸ் ஆஃப் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஈச் பிளாஸ்டிக் டம்ளர்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்மளுக்கு இதில் பிளாஸ்டிக் டம்ளர் வச்சு தான் நம்மளுக்கு இதில் கிளாஸ் டம்ளரை கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இதில் நம்ம இந்த பிளாஸ்டிக் டம்ளர் வந்து நம்ம இப்போ எக்ஸுங்கிற வேரியபிள் எடுத்துக்கலாம். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் பிளாஸ்டிக் டம்ளர் வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துருக்காங்க. காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் கிளாஸ் டம்ளர் இஸ் 10 டைம்ஸ் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ இப்போ பிளாஸ்டிக் டம்ளரோட வேல்யூ எக்ஸ்னா இதோட 10 மடங்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் கிளாஸ் டம்ளர் அப்போ 10x அப்படின்னு இருக்கும். நெக்ஸ்ட் என்ன சொல்லிட்டாங்க கவி பர்ச்சேஸ் 75 கிளாஸ் டம்ளர்ஸ்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ 75 கிளாஸ் டம்ளர்ஸ்னால் அப்போ ஒரு கிளாஸ் டம்ளரோட வேல்யூ வந்து நம்ம இங்கே 10xன்னு இருக்கா. ஸோ அப்போ 75க்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்ல. ஸோ அப்போ 75 × 10x. ஸோ நெக்ஸ்ட் என்ன அண்ட் 50 பிளாஸ்டிக் டம்ளர்ஸ்னு சொல்லிட்டாங்க. ஸோ நமக்கு பிளாஸ்டிக் டம்ளரோட காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு தெரியும் எக்ஸ். ஸோ அப்போ 50னா ஸோ ப்ளஸ் 50 × x. ஸோ இதெல்லாம் சேர்த்து அவங்க 9,600க்கு வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போ ஈக்குவல் டு 9,600. ஸோ இதை நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ணணும். நமக்கு 750x ப்ளஸ் 50x ஈக்குவல் டு 9,600 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை மொத்தம் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 800x ஈக்குவல் டு 9,600. ஸோ இங்கே கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ வந்து 12 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ இதை வச்சு நம்ம ஒரு பிளாஸ்டிக் டம்ளரோட ப்ரைஸ் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் 12. அதே மாதிரி ஒரு கிளாஸ் டம்ளரோட ப்ரைஸ் என்ன 120. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க he sells the glass tumbler at a profit of 15%ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ கிளாஸ் டம்ளர் வந்து 15% ப்ராஃபிட்டில் அதிகமாக வைக்கிறாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிச்சு 120 தான் அந்த காஸ்ட் ப்ரைஸ். ஸோ இப்போ 120 அதை 15% அதிக ப்ராஃபிட்டில் விற்கிறாங்க. ஸோ அப்போ இன்ட்டு 115/100. ஸோ நம்ம இதே சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் இங்கே 23 இங்கே 20 கிடைக்கும். தென் அகைன் நான் 0 கேன்சல் பண்ணிக்கிறேன். இங்கே 2 × 6. ஸோ 6 × 23 வந்து எனக்கு என்ன 138. ஸோ இப்போ எனக்கு செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ கிடைக்குது 15% ப்ராஃபிட் வச்சதுக்கப்புறம் எனக்கு செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ 138 rupees. ஸோ இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பிளாஸ்டிக் டம்ளர் அட் லாஸ் ஆஃப் 25%ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ லாஸ்னால் இப்போ கம்மியாயிரும். ஸோ இப்போ பிளாஸ்டிக் டம்ளரோட ப்ரைஸ் என்ன 12 rupees. ஸோ இப்போ 12 × 25% கம்மியாச்சுன்னா அப்போ 75/100. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு இங்கே 3/4 கிடைக்கும். இதை இன்னும் பண்ணால் நம்மளுக்கு இங்கே ஸோ 9 rupees அப்படின்னு கிடைக்கிது. நெக்ஸ்ட் நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க ஃபைண்ட் த ஓவரால் ப்ராஃபிட் ரிசீவ்டு பை கவி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்மளுக்கு இங்கே செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் கிளாஸ் ப்ரைஸும் என்னென்னு தெரிஞ்சிருச்சு, பிளாஸ்டிக் டம்ளரோட ப்ரைஸும் என்னென்னு தெரிஞ்சிருச்சு. இது வந்து ஒரு கிளாஸ் ப்ரைஸோட ப்ராஃபிட் ப்ரைஸ், இது வந்து ஒரு கிளாஸ் டம்ளரோட செல்லிங் ப்ரைஸ், அதே மாதிரி இது வந்து ஒரு பிளாஸ்டிக் டம்ளரோட செல்லிங் ப்ரைஸ். ஸோ இதை வச்சு நம்ம இப்போ மொத்தமாக 75 கிளாஸ் டம்ளருக்கும் அதே மாதிரி 50 கிளாஸ் டம்ளருக்கும் ஆனால் செல்லிங் ப்ரைஸ் நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இங்கே இன்ட்டு இங்கே 75, ஏன்னா நம்மளுக்கு 75 கிளாஸ் டம்ளர் இருக்குது, அதே மாதிரி 50 பிளாஸ்டிக் டம்ளர் இருக்குது. ஸோ இது நம்ம இது ரெண்டையும் சேர்த்தா நம்மளுக்கு ₹10,000 ஸோ நம்ம இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் ₹10,800 அப்படின்னு கிடைக்கும். இந்த 10,800 ஆனது மொத்த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் இந்த ரெண்டு கிளாஸ் டம்ளரும் சேர்த்து. ஸோ நம்மளுக்கான கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஓவரால் ப்ராஃபிட் கேட்டனால நம்மளுக்கு என்ன, இப்போ ப்ராஃபிட்கான ஃபார்முலா வந்து செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஸோ நம்மளுக்கு செல்லிங் ப்ரைஸ் நம்மளுக்கு என்னென்னு தெரியும் 10,800. காஸ்ட் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு இந்த ரெண்டு கிளாஸ் சேர்த்து நம்மளுக்கு எவ்வளோ சேல் பண்ணுறாங்க 9,600க்கு சேல் பண்ணுறாங்க. ஸோ அப்போ 9,600. ஸோ இது ரெண்டையும் நம்மளுக்கு மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் 1,200ங்கிறது தான் ஃபைனல் ஆன்சர். ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன் டி 1,200ங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். A total cost price of book and a watch is ₹1,800. If the book is sold at a profit of 25% and watch is sold at 20% loss அப்படின்னு சொல்லிட்டாங்க. The total loss of 12.5 is obtained அப்படின்னு சொல்லிட்டாங்க. Then finally find the profit percentage obtained
இஃப் த வாட்ச் இஸ் சோல்ட் அட் ருபீஸ் 2100 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இந்த கொஷனில் புக்கும் வாட்சோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து 1800 மொத்தமாக கொடுத்துட்டாங்க. ஆனால் நம்மளுக்கு இண்டிவிஜுவலாக புக்கோட காஸ்ட் ப்ரைஸ் என்ன, வாட்சோட காஸ்ட் ப்ரைஸ் நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. ஸோ அதனால் நான் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் புக்கை வந்து நான் ஃபஸ்ட்டு எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு வாட்சோட காஸ்ட் ப்ரைஸ் அப்போ எவ்வளோ இருக்கும்? 1800 மைனஸ் எக்ஸ் இருக்கும். எப்படின்னா எக்ஸுங்கிறது இப்போ நான் புக்கோட ஒரு ரேட்னு காஸ்ட் ப்ரைஸ்னு எடுத்துக்கிட்டேன்னா எக்ஸு ப்ளஸ் இந்த வாட்சோட ப்ரைஸ் இது ரெண்டும் சேர்ந்து தான் என்னது 1800. ஸோ நான் இப்போ புக்ஸோட ப்ரைஸ் வந்து நான் இப்போ எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு வாட்சுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 1800 மைனஸ் எக்ஸ் தானே எனக்கான வாட்சோட ப்ரைஸ். ஸோ நான் அப்படி தான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் த புக் இஸ் சோல்ட் அட் அ ப்ராஃபிட் ஆஃப் 25% சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ புக் வந்து 20% அதிகம்னா ஸோ நான் 125 ஸோ 125/100 புக்கோட காஸ்ட் ப்ரைஸ் என்ன எக்ஸு இன்ட்டு ப்ளஸ் அண்டு த வாட்ச் இஸ் சோல்டு 20% லாஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 20% லாஸ்னால் அப்போ 80%/100. ஆனால் வாட்சுக்கான ப்ரைஸ் எவ்வளோ இங்கே 1800 மைனஸ் எக்ஸ். ஸோ நம்மளுக்கு ஃபைனலாக டோட்டல் லாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 12.5% அப்படியே ஆகிக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நமக்கு ஆல்ரெடி காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரியும் 1800. ஸோ அதில் 12.5% லாஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ லாஸ்னால் இப்போ கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ 100ல் 12.5 கம்மியாச்சுன்னா ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 87.5%/100 அப்படின்னு இருக்கும். ஸோ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 1575 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த 1575ங்கிறதா என்னது 12.5% லாஸ் ஆனதுக்கப்புறம் கிடைக்கிற வேல்யூ. ஸோ நான் இந்த வேல்யூவை இங்கே எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ 1575. ஸோ நான் என்ன சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு இங்கே என்ன கிடைக்கும்? 5/4x அப்படின்னும் இது எனக்கு இங்கே 4/5 இன்ட்டு 1800 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஈக்குவல் டு 1575 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நான் இங்கே இது ரெசிப்ரோக்கில் எடுக்கிறேன். எனக்கு இங்கே டினாமினேட்டர் அப்போ எனக்கு இங்கே 20 கிடைக்கும். இங்கே எனக்கு அப்போ இங்கே 25x ப்ளஸ் இது எனக்கு இங்கே 16 இன்ட்டு 1800 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1575 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் நான் அந்த 20 நான் இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே 25x ப்ளஸ் 16 இன்ட்டு 1800 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே எனக்கு வேல்யூ 31,500 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் நான் அந்த 16 உள்ளே மல்டிப்ளை பண்ணால் எனக்கு இங்கே 25x ப்ளஸ் 16 இன்ட்டு 1800 வந்து 28,800 மைனஸ் 16x ஈக்குவல் டு 31,500. ஸோ நான் இதை சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு இங்கே 9x ஈக்குவல் டு அதே மாதிரி 28,000 நான் இங்கே மைனஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு அப்போ ரிமைனிங் எனக்கு 2,700 அப்படின்னு கிடைக்கும். இது இன்னும் நான் சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு இங்கே 300 அப்படி கிடைக்கும். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ 300. ஸோ எனக்கு இங்கே காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் புக் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ இங்கே 300. ஸோ அதே மாதிரி அப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் வாட்ச்னா அப்போ இங்கே 1500 ருபீஸ் தெரிஞ்சிருச்சு. ஆனால் நம்ம ஃபைனலாக என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்டைன் இஃப் த வாட்ச் இஸ் சோல்ட் அட் ருபீஸ் 2100ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்மளுக்கு காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் வாட்ச் என்னன்னு தெரிஞ்சிச்சு 1500. ஆனால் 2100க்கு சேல் பண்ணால் அதுக்கான ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ்க்கான ஃபார்முலா என்ன? செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. ஸோ நமக்கு இங்கே செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோவா இருந்துச்சுன்னா 2100. ஸோ இப்போ 2100 மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? காஸ்ட் ப்ரைஸ் 1500 பை 1500 இன்ட்டு 100. ஸோ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு இங்கே 600 டிவைட் பை 1500 இன்ட்டு 100. ஸோ நம்ம இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு இங்கே 40 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த 40ங்கிறதா என்னது? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்டைன்டு பை வாட்ச் சோல்ட் அட் ருபீஸ் 2100. ஸோ இப்போ ஆப்ஷன் டி 40%ங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். The desk is sold for rupees 2500 after offering a discount of rupees 500. The marked price of the desk is 60% more than its cost price ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் வில் பி த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஆன் செல்லிங் டெஸ்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டெஸ்க்கை வந்து 2500 செல் பண்ணுறாங்க. எப்போனா ஆஃப்டர் கிவிங் டிஸ்கவுண்ட் ஆஃப் ருபீஸ் 500. ஸோ அப்போ ஒரு பொருளுக்கு வந்து 500 டிஸ்கவுண்ட் வச்சு விற்றதுக்கப்புறம் தான் அதுக்கான ப்ரைஸ் எவ்வளோ? 2500. ஸோ அப்போ இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் இதுக்கான மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும்? 3000 இருக்கும். ஸோ அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் டெஸ்க் எவ்வளோ இருக்கும்? ருபீஸ் 3000.
ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, த மார்க்டு ப்ரைஸ் ஆஃப் டெஸ்க் வந்து 60% மோர் தென் இஸ் காஸ்ட் ப்ரைஸ்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ மார்க்டு ப்ரைஸ் ஆஃப் டெஸ்க் வந்து 60% மோர் தென் ஆஃப் இட்ஸ் காஸ்ட் ப்ரைஸ்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்மளுக்கு இதில் காஸ்ட் ப்ரைஸ் நம்மளுக்கு வந்து என்னன்னே தெரியாது. ஸோ நான் அந்த காஸ்ட் ப்ரைஸ் வந்து நான் 100x எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ அதுபடி பார்க்கும்போது நம்மளுக்கு இங்கே மார்க்கெட் ப்ரைஸ் என்னன்னு தெரியும், ₹8,000. 60% அதிகமாக ஒத்துருக்காங்கன்னா அப்போ 160/100. ஸோ நான் இங்கே காஸ்ட் ப்ரைஸ் வந்து நான் 100x எடுத்தனால நான் இங்கே இன்ட்டு 100x மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு இங்கே 100 கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் அப்போ 3000 = 160x அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 3000 / 160 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 75/4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ 75/4 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ நமக்கு எக்ஸ் தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம எக்ஸை வச்சு நம்ம காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கலாம்ல. ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம காஸ்ட் ப்ரைஸ் வந்து நம்ம 100x எடுத்திருக்கோம். ஸோ அதோட மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு அப்போ இங்கே 100 × 75/4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு இங்கே 25 கிடைக்கும். ஸோ 25 × 75 மல்டிப்ளை பண்ணால் 1875 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த 1875 தான் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் டெஸ்க்கு. ஸோ அப்போ 1875 அப்படின்னு வச்சுக்கலாம். நமக்கு ஃபைனலாக என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஆஃப் செல்லிங் தி டெஸ்க் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ்க்கான ஃபார்முலா என்ன, செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. ஸோ இந்த டெஸ்க்கை வந்து எவ்வளோக்கு செல் பண்ணியிருக்காங்க, ₹2500 தான் செல் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ 2500 மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ 1875 by again 1875 into 100. ஸோ நம்ம இது என்ன சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 625/1875 into 100. ஸோ இதை நம்ம என்ன கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு, ஸோ 625 எவ்வளோ 1875 பார்ட்டுனா 15 7 18. ஸோ 3 பார்ட். ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு இங்கே 1/3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ இது ஃபைனலாக நம்மளுக்கு 100/3 அப்படின்னு கிடைக்கும். இதை நம்ம இன்னும் சால்வ் பண்ணால் நம்மளுக்கு 33.333 அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஸோ நம்மளுக்கு இப்போ ஆன்சர் வந்து 33.33% தான் கரெக்ட் ஆன்சர். அதான் இது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஆஃப் செல்லிங் த டிஸ்க். ஸோ அதான் வந்து நம்மளுக்கு என்னது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஆஃப் செல்லிங் த டெஸ்க். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். There are two cosmetic companies X and Y. A woman bought 8 products of the company X for ₹600 and bought 10 products of company Y after a discount of 20%. The total amount of spent by the woman is ₹1300. Find the market price of 10 products bought from the company Y அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு கம்பெனிலேருந்து XYங்கிற 2 கம்பெனிலேருந்து காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு உமன் வாங்குறாங்க. அந்த உமன் வந்து 8 ப்ராடக்ட் வந்து கம்பெனி எக்ஸ்லேருந்து வாங்குறாங்க. அது எவ்வளோக்கு, ₹600க்கு. ஸோ அப்போ 8 ப்ராடக்ட்ஸ் வந்து ஃப்ரம் எக்ஸ் கம்பெனிலேருந்து எவ்வளோக்கு வாங்குறாங்க, ₹600க்கு வாங்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாட் 10 ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் த கம்பெனி ஒய். ஸோ அப்போ 10 ப்ராடக்ட்ஸ் வந்து ஃப்ரம் கம்பெனி ஒய்லேருந்து வாங்குறாங்க. ஆனால் எப்போ வாங்குறாங்க, ஆஃப்டர் அ டிஸ்கவுண்ட் ஆஃப் 20%. ஸோ இப்போ ஆஃப்டர் 20% டிஸ்கவுண்ட்டுக்கு அப்புறம் தான் வாங்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, டோட்டல் அமௌண்ட் ஸ்பெண்ட் பை த உமன் வந்து 1300ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ டோட்டல் அமௌண்ட் 1300. ஸோ மொத்த அமௌண்ட் வந்து 1300. அதில் வந்து கம்பெனி எக்ஸ்லேருந்து 8 ப்ராடக்ட் வாங்குறதுக்காகவே எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, 600 ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ ரிமைனிங் அப்போ எவ்வளோ அமௌண்ட் இருக்கும், ஸோ அப்போ ரிமைனிங் 700 இருக்கும். ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த மார்க்டு ப்ரைஸ் ஆஃப் த 10 ப்ராடக்ட்ஸ் பாட் ஃப்ரம் த கம்பெனி ஒய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நம்மளுக்கு 10 ப்ராடக்ட் வந்து கம்பெனி ஒயில் வந்து எப்போ வாங்கியிருக்காங்க, 20% டிஸ்கவுண்ட்டுக்கு அப்புறம் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ அப்போ 20% டிஸ்கவுண்ட்டுக்கு அப்புறம் தான் அந்த 10 ப்ராடக்டான ப்ரைஸ் எவ்வளோ, 700. ஸோ அப்போ டிஸ்கவுண்ட் இல்லாமல் அதுக்கான ப்ரைஸ் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுதான் நம்ம கொஸ்டினில் மார்க்கெட் ப்ரைஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த தெரியாத மார்க்கெட் ப்ரைஸை வந்து நான் எம்னு எடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு இந்த கொஷனில் என்ன, ஆஃப்டர் 20% டிஸ்கவுண்ட்னு சொல்லிட்டாங்க. ஸோ 20% டிஸ்கவுண்ட்னா 20% கம்மியாக தான் வாங்கியிருக்காங்க. ஸோ அப்போ 100னா 20% கம்மினா மிச்சம் 80% தான் வாங்கியிருக்காங்க. ஸோ அப்போ 80% ஆஃப் த மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ வந்து 700 அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
ஸோ அப்போ நம்ம இதை வச்சு நம்ம எம்முக்கான மார்க்கெட் ப்ரைஸ் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்ல. ஸோ அப்போ எம் ஈக்குவல் டு 700 இன்ட்டு தட் 100 டிவைடட் பை 80. ஸோ நான் இது என்ன சால்வ் பண்ணேன்னா எனக்கு இங்கே 4 5 அகைன் இங்கே 2 350 175 கிடைக்கும். ஸோ எம் ஈக்குவல் டு 175 இன்ட்டு 5 பண்ணால் எனக்கு 5 ரிமைனிங் 2 இருக்கும், 35 37 ரிமைனிங் 3 இருக்கும், 875. ஸோ அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ ருபீஸ் 875ங்கிறதா என்னது 20% டிஸ்கவுண்ட் தரதுக்கு முன்னாடி இருந்த 10 ப்ராடக்ட்கான ப்ரைஸ். ஸோ அப்போ ஆப்ஷன் சி 875ங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸில் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டிஸ்கவுண்ட் டாப்பிக்கில் ஹை லெவல் கொஷின்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த கொஷின் நீங்கள் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு டிஃபிகல்ட்டி நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதே நம்ம சேனலில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டிஸ்கவுண்ட்டுக்கு நம்ம பேசிக் டு மீடியம் லெவல் கொஷின்ஸ் நம்ம அதை போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு அகைன் இந்த வீடியோவில் உள்ள கொஷின்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அது ஈஸியாக புரியும். ஸோ இதே உங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸ் சம்ஸ் கொடுத்துருக்கோம், அதையும் நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ்.